நான் வந்துட்டு பேட்மிண்டன் விளையாடுறப்ப ஜாயின் பண்ணி தான் ஸ்கில் லேர்ன் பண்ணணும், பேட்மிண்டன் பவர் ஷாட் அடிக்கணும், இல்லை வந்துட்டு இது அடிக்கணும் அந்த அடிக்கணுன்றதுலாம் இல்லை. பட் இங்கே வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஓடணும், எனக்கு வேர்வை வரணும், ஐ வாண்ட் டு பேர்ன் மை கலோரிஸ், அந்த ஒரு தாட்டு மட்டும் எனக்கு இருக்குது. நான் இங்கே வந்து விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு மேட்ச் முடியறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்கவும், படுத்துருவேன், முடியாது, பாதியிலே வந்துட்டு போயிடுவேன், பேக்கப் போட வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 to 4 months பிஃபோர். பட் இப்போ நல்லா அடிக்கிறேன்னு கேட்டால் இல்லை, ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்க இல்லையா. பட் என்னால் ஓடிட்டே இருக்க முடியுது, தொடர்ந்து 3rd மேட்ச் 4th மேட்ச் விளையாட முடியுது. தேர் ரீசன் இஸ் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம், மூச்சு நல்லா வாங்குது, திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறோம், திருப்பி கம்பேக் கொடுக்குறோம், ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம பாடியை. கலரி பர்ன்ஸ்க்காக வந்த ஒரு விஷயம் நம்ம லைஃபே மாற்றுதுன்றப்ப இது ரெகுலராக விளையாடுனா எப்படி? ஸோ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி விளையாடுறீங்கன்னா, இல்லை கலரி பர்ன் பண்ணணும் அதுக்காக விளையாடுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த மேட்ச்சுக்கு தயாராகிட்டா. பாய். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.